श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜயந்தி விபூஷணம். மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய சரித்திரத்துல நாம பார்த்தோம். அவருடைய தபஸை பார்த்து உமாதேவியும் மகாதேவன் சொல்லக்கூடிய ருத்ரன் ரெண்டு பேருமே அந்த மார்க்கண்டேயருக்கு நேர தோன்றி அவர் எதிர தோன்றி அவரிடத்துல கிம்ருணேது வரம் பூம பூவன் வரம் வரத தரிசனாத், அதாவது உனக்கு என்ன வரம் வேணும் என்று உனக்கு வரம் கொடுக்கறதுக்கு அப்புறம் எனக்கு ஆசையா இருக்கு, அதை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறார். அப்போ மகர்ஷி சொல்ற, உங்க ரெண்டு பேரையும் சேவிக்கிறத காட்டிலும் வேற என்ன எனக்கு வரம் வேணும், வேற எதுவுமே வேண்டாம். இப்படி பெருமாளும் தாயாருமாக அந்த ரீதியில நீங்க ரெண்டு பேரும் இங்க உமாதேவியும் சிவபெருமானுமாக என் எதிர சாட்சா்காரம் பண்ணிருக்கீங்க. இருந்தா கூட எனக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் பிரார்த்தனை பண்றேன். நான் என்ன பிரார்த்தனை பண்றேன் என்று கேட்டேன், ஒன்னே ஒண்ணுதான், பாகவதாள் இடத்திலையும் அந்த எம்பெருமான் இடத்திலையும் சாட்சாத் சிவன் நாராயணன் இடத்திலையும் எப்பவும் எனக்கு பக்தி இருக்கணும். வரமேகம் பிரணே அதாபி பூர்ணாத் காமாபிவர்ஷனாத் பகவதி அச்சுதாம் பக்திம் தத்பரேஷு ததாத்வயி. பகவதி அச்சுதே பக்தி தத்பரேஷு, அந்த பாகவதாள் இடத்துலையும் தத்பராள்னாக்க பெருமாள் இடத்துல பக்தி வேணும். பெருமாள் இடத்துல பக்தி இருக்கிறவர்களாக இருக்கிற பாகவதாள் இடத்துலையும் நீரும் பரம பாகவதரா இருந்துருக்கு, அந்த பாகவதத்வேன ரூபேண உம்மிடத்திலையும் எனக்கு ஒரு பக்தி இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பக்தி எனக்கு நிலைத்து, பெருமாள் இடத்துல பக்தி, வைஷ்ணவ இடத்துல பக்தி எனக்கு நிலைத்து இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற மார்க்கண்டேயர். அவரும் அப்படியே சொல்லிட்டு, காமோ மகர்ஷே சர்வோயம் பக்திமா ஸ்வமதோட்சஜே. இப்படி அந்த எம்பெருமான் இடத்துல அதோட்சஜன்னு சொல்லச்சே பெருமாள் இடத்துல சொல்ற சாட்சாத் சிவன் நாராயணத்தின் இடத்துல பக்திமானாக நேர் இருந்துட்டு இருக்க வேண்டியது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த இடத்துல அதனால எல்லாம் நீர் விரும்புவது எல்லாமே சித்திக்க போறது. இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் இந்த புண்ணியமான யசஸும் ஜரா மரணம், உமக்கு மூப்பும் மரணமும் இல்லாமல் எல்லாவற்றையும் அந்த 3 காலத்தை பற்றி உண்டான ஒரு ஞானத்தோட கூட வைராக்கியத்தோட கூட பிரம்ம சாட்சா்காரத்தோட கூட இந்த லோகம் முழுக்க நீர் சஞ்சரிக்க போறே. ஞானம் திரைகாலிகம் பிரம்மன்னு விஜானஞ்ச விரக்தி மத் பிரம்மவர்ச்சஸ்தினஹ பூயாத் புராணாச்சாரியதாஸ்துதே. இப்படி உமக்கு பிரம்மவர்ச்சஸோடையும் புராணாச்சாரியராக எல்லாருக்கும் கடந்த காலத்தை உபதேசம் பண்ண தகுந்த ஒரு ஆச்சாரியனாக நீர் இருக்க வேணும். இது எல்லாவற்றையும் நான் உனக்கு வரமாக அளிக்கின்றேன்னு இங்க அறிகின்ற அந்த ரீதியில மார்க்கண்டேய மகர்ஷி இன்றும் பகவத் பக்தராக, நித்திய யுவாவாக, நித்திய ஞானியாக, பகவத்
பகவத் சாட்சா்காரம் பண்ணுவதற்கு, யோகத்துல சாட்சா்காரம் பண்ணுவதற்கு ஏற்றதான மனநிலையோடு கூடியவராக பிரம்மவர்ச்சஸோட கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இப்ப இதுல இருந்து தெரியும், மார்க்கண்டேயருக்கு கிடைச்ச அனுகிரகமும் கூட அந்த சிவபெருமானிடத்துல இருந்து அனுகிரகம் கிடைச்சதுன்னாலும் அதுவும் எம்பெருமானுடைய பிரேரணையினால ஏற்பட்டதே தவிர அது அந்த சிவபெருமான் ஒரு தனிப்பட்ட முறையில இப்படிப்பட்ட அனுகிரகிச்சேர்னு சொல்ல முடியாதுன்றது ஸ்பஷ்டமாக தெரியுது. இப்படி அந்த மார்க்கண்டேய விருத்தாந்தத்தை ஏவம் ஏதது பிருகுவர்ய வர்ணிதம் ரதாங்கபாணேஹே அனுபாவ பாவிதம் சம்ஸ்ராவயேத் சம்ஸ்ருணியாத் உத உபௌ தயோர்ன கர்மாசய சம்ஸ்ருதிர் பவேத். இந்த மார்க்கண்டேய விருத்தாந்தத்தை பிறர் கேட்கும்படி பண்ணினவர்களோ கேட்பவர்களோ அவர்களுக்கும் கூட இந்த கர்ம சம்பந்தெல்லாம் விட்டு பிரம்மசாட்சா்காரம் ஏற்படும் என்று இதனுடைய பலத்தையும் மகர்ஷியே சொல்லி முடிக்கிறார். இப்படி இந்த மார்க்கண்டேய விருத்தாந்தத்தை சொன்ன பிற்பாடு சூத பௌராணிகர் இடத்துல சௌனகர் கேட்கிறேன், லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, இப்போ உபாசனம் பண்றதுன்றது, இந்த உபாசனத்துல எப்படி எல்லாம் உபாசனம் பண்றது, அதாவது இந்த மகாபுருஷன் விராட் புருஷனுடைய ஸ்வரூபம் எப்படி இருந்துருக்கு, அந்த விராட் புருஷனாக இருந்துருக்கிற எம்பெருமான் சூரிய மண்டல அந்தர்வர்த்தியாக உபாசனம் பண்ணச்சு ஒவ்வொரு மாசத்திலையும் எப்படி எல்லாம் இருந்துருக்கு. இப்படி இந்த மார்க்கண்டேயர் எந்த ஒரு கிரியா யோகத்தினால இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றேரோ அந்த மாதிரி நாமளும் அந்த எம்பெருமான உபாசனம் பண்ணுவதற்கு உண்டான வழிகளை நேர் கல்பிக்கணும், அதை உபதேசம் பண்ணணும்னு சௌனகர் இடத்துல கேட்க போறேன். அதுக்கு சௌனகர் கேட்க போறேன், அதுக்கு விஸ்தாரமாக இவர் பதில் சொல்ல போறேன், சூத பௌராணிகர் பதில் சொல்ல போறேன். அதுதான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். சௌனக உவாச அதேயமர்த்தம் பிரச்சாமோ பவந்தம் बहुवित्तमं समस्ततन्त्रराद्धान्ते भगवान् भागवत तत्त्ववित् तान्त्रिकाः परिचर्यायां केवलस्य श्रियः पतेः अङ्गोपाङ्गायुधा कल्पं कल्पयन्ति यथैव यैः तन्नो वर्णय भद्रं ते क्रियायोगं बुभुत्सताम् येन क्रिया नैपुणेन मर्त्यो यायादमर्त्यताम्. சௌனகர் சாதிக்கிறார், கேட்கிறேன், நான் ஒரு விஷயத்தை உம்மிடத்துல அறிந்து கொள்ள விரும்புகிறேன். சமஸ்த தத்துவ ராத்தாந்தேன், தத்துவன்றது சாஸ்திரங்கள், எல்லா சாஸ்திரங்களுடைய சித்தாந்தத்துல கடைசியில சொல்றது என்ன என்று கேட்டா பகவத் அதாவது எம்பெருமானுடைய ஆராதனம் தான் எல்லாத்த காட்டிலும் சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த பகவத் ஆராதனம் எப்படி பண்ணணும்ன்றத தெரிஞ்சுருக்கிறவா யார் இருக்காளோ அவாதான் உண்மையான தத்துவத்தை அறிந்தவர்களாக இருந்துருக்கா. இங்க தாந்திரிகால்னு சொல்லி இந்த பஞ்சராத்திரம் முதலிய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டபடி அந்த தந்திர சித்தாந்தம் மந்திர சித்தாந்தம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த சித்தாந்தப்படி பெருமாள் ஸ்ரீபதியாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றாள். அதுல அந்த திருவாராதனங்கள்ல அங்கம் என்ன, உபாங்கம் என்ன, எப்படி எல்லாம் தியானம் பண்ணணும், இது எல்லாவற்றையும் எனக்கு விஸ்தாரமாக அனுகிரகம் பண்ணணும், எனக்கு சொல்லணும் என்பதாக சாதிக்கிறார். அதிகார சங்கிரகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ரகசிய திரைசாரத்திலையும் தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்துல இந்த விஷயத்தை சாதிக்கிறார்.
பொருடன் மணிவரமாக பொன்றாமூல பகுதி மறுவாக மகந்தண்டாக இருடீகங்கள் இறைந்தும் சரங்களாக இருபூதவனமாலையாக. பெருமாள் எப்படி எழுந்துள்ள இருக்குன்னு 24 தத்துவங்கள்னு சொல்றோம். லோகத்துல 24 தத்துவங்கள்னு சொல்லப்படுகின்றன. அந்த 24 தத்துவங்களும் எம்பெருமானுடைய திருமேனியில அஸ்திரங்களாகவும் பூஷணங்களாகவும் திகழ்கின்றன என்பதாக சொல்ற. பெருமாள் சாஸ்திரநாமத்துல வரைச்சு பெருமாளை தியானம் பண்றோம். ஹீரோ தன்வத் பிரதேசே சுசிமணி விலசத்து என்று சொல்லி ஹீராப்தியில எழுந்தருள் இருக்கிறவராக பெருமாளை நாம தியானம் பண்றோம். அவர்களுக்கு திவ்யாபரணங்களோட எல்லாவற்றோடையும் பெருமாள் எழுந்தருள் இருக்க என்பதாக சொல்ற. பூபாதோ யஸ்ய நாபீஹி, அந்த பெருமாளுடைய திருவடி பூமிதான் என்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த ஸ்லோகத்துக்கு மூலமானது இங்க பாகவதத்துல இப்ப சொல்லப்படுகிறது. அவர்தான் விராட் புருஷனாக இருந்திருக்கார். அவரை சொல்றார். சூதா சொல்றார், நமஸ்கிருத்ய குருன் வக்ஷே விபூதிர் வைஷ்ணவேரமே யா ப்ரோக்தா வேததந்திராபியாம் ஆச்சார்யைஹி பத்மஜாதிபிஹி. அவனுக்கிற பார்த்து நீ ரொம்ப ரகசியமான ஒரு விஷயத்த, அதுவும் சூக்ஷ்மமான ஒரு விஷயத்த நீர் கேட்டுட்டே, இது குருமுகமாக உபதேசம் பெற்ற அந்த விஷயத்தை நான் உமக்கு வெளிப்படுத்துகிறேன், உமக்கு தெரிவிக்கிறேன். எப்பெல்லாம் ஆச்சாரிய முகமாக கிரகித்த விஷயங்களை நாம வெளிப்படுத்துறோமோ அப்ப சொல்லச்சே ஆச்சாரியால பிரகாசம் பண்ணிட்டு தான் நாம சொல்லணுமே தவிர நாமளே சொல்றதா எதையுமே சொல்லக்கூடாது. இதுதான் சாஸ்திரம். ஆகையாலதான் காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஆச்சாரியனுடைய தனியனை சொல்லிட்டு ஆச்சாரியால் தான் நமக்கு தெரிவிக்க, அதாவது நமக்கு நம்மை கொண்டு பிரகாசிப்பிக்கிறாள், இந்த வெளியிடுகிறாள்ன்ற பாவம் இருக்கணுமே தவிர நான் எல்லாத்தையும் கத்துன்ட்டேன் நான் சொல்றேன்ற பாவம் நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. ஆகையாலதான் சூத பௌராணிகரும் சொல்றேன், பிரம்மா முதலிய ஆச்சாரியர்கள்லாம் உபதேசித்த விஷயத்த நான் இப்போ உனக்கு நான் சொல்றேன், இதை நீர் கேளும்னு சொல்லி சொல்ற. இந்த பெருமாளுடைய மாயினால சங்கல்பத்தினால விராட் புருஷனாக பெருமாள் சேவை சாய்கிறேன். அந்த விராட் புருஷனாக சேவைச்சே அந்த விராட் புருஷனை நாம தியானம் பண்ணணும். அப்படி அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறதாக நாம சொல்லணும். இவர் அந்த விராட் புருஷனாக சேவை சாய்க்கச்சே எப்படி சேவை சாய்க்கிறார் அப்படின்னா, அது உள்ள 3 லோகங்கள் எல்லாம் அவருடைய திருமேனியில காணப்படுகின்றன. அதாவது பிரகிருதி, மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரம், பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனசு, பஞ்சபூதங்கள், இப்படி இவைகள் மயமாக இருப்பது அந்த விராட் புருஷனுடைய திவ்யமங்கல விக்கிரகம். அந்த விராட் புருஷனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல வரைச்சே பிரகிருதி, மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரம் ஆகிய 9 தத்துவங்களால நிர்மாணம் செய்யப்பட்டதாக இருக்கு. இந்த விக்கிரகமே அந்த புருஷனுடையது. புருஷன் சொல்லிச்சு இங்க நாராயணனுடைய ரூபமாக இருந்திருக்கு. அந்த பிரபுவான விராட் புருஷனுக்கு பௌருஷம் ரூபம் பூபாதௌ ஜௌசிரஹா நபஹா நாபிஹி பூபாதௌ யஸ்ய நாபிஹி வியத், இப்படி எல்லாம் சொல்றோம் பாருங்க. அதுல அந்த எம்பெருமானுடைய அந்த விராட் புருஷ ரூபத்துல பூமி திருப்பாதங்களாக இருக்கின்றது. இந்த தியுலோகம்ன்றது சிரஸாக இருந்திருக்கு, ஆகாசம்ன்றது நாபியாக இருந்திருக்கு. சூரிய அக்ஷிணி நாசே வாயு, அந்த சூரியன் அந்த பெருமாளுக்கு விராட் புருஷனுக்கு கண்ணாக திகழ்கின்றார். மூக்கு வாயு வாயு. கர்ணோ திச பிரபோஹோ, பிரபோஹோ கர்ணோ, அந்த விராட் புருஷனுடைய காதுகள் 2 திக்குகள். பிரஜாபதி பிரஜனனம் அபானோ மிருத்யுரீஷிது,
உற்பத்தி சாதனமாக இருந்திருக்கிற அவயவ விசேஷம் பிரஜாபதி. அந்த மிருத்யுதான் அபான ஸ்தானத்துல இருந்துருக்க. அந்த விராட் புருஷனுடைய திருக்கைகள் லோகபாலர்களாக இருந்திருக்கிறவர்கள் மனசு சந்திரமா மனசோ ஜாத்தகான்னு சொல்றதுனால இந்த மனசு சந்திரன் என்பதாக. புருவௌயமஹா, இப்படி அந்த புருவங்கள் இரண்டும் யமன். அதோடு இல்லாத அவருக்கு இந்த லஜ்ஜை வருது, லோபம் வருது, இதெல்லாம் வருது. இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்ற. லஜ்ஜோத்தரோதரஹா, கீழ் உதடு லஜ்ஜ, லோபஹா அந்த மேல், அதாவது லஜ்ஜ மேல் உதடு, லோபம் கீழ் உதடு. இப்படி இது ரெண்டும் லஜ்ஜையும் லோபமும் இருந்துருக்கு. தந்தா ஜியோத்சனா, ஜியோத்சனான்னு சந்திரனுடைய காந்தி, அதுதான் பல்லு மாதிரி இருக்கு. ஸ்மயோ பிரமஹா, இப்படி ஸ்மயஹா பிரமஹா அப்படின்னு அந்த சந்திரிகை பற்களாகவும் பிரமம் சிரிப்பாகவும் இருந்துருக்கு. லோகத்துல இருக்க ரோமாணி பூருஹா பூம்னோ மேகாஹா, இந்த ரோமங்கள்லாம் மரங்கள்லாம் தான் ரோமங்களாக இருந்துருக்கு. மேகங்கள், அந்த ரோமம்ன்றது சரீரத்துல இருக்கக்கூடிய ரோமம், சிரஸ்துல இருக்கக்கூடியது இருக்க, கேசம் இருக்க, அது மேகங்களாக இருக்குன்னு எப்படி சொல்றது. இந்த சிருஷ்டிக்கு வெஷ்டி சிருஷ்டின்னு பேர். சிருஷ்டியில ரெண்டு விதம், சமஷ்டி சிருஷ்டி, வெஷ்டி சிருஷ்டி என்பதாக. சமஷ்டி சிருஷ்டின்றது என்னன்னா, அந்த பஞ்சபூதங்கள், பிரகிருதி, மகத்து, அகங்காரம், பஞ்சபூதங்கள் இவை வரைக்கும் சிருஷ்டி பண்றது இருந்துருக்க. இதுல சமஷ்டி சிருஷ்டின்னு, இது தனித்தனியா சிருஷ்டி பண்றது. இப்படி தனியா ஜலம் மாத்திரம் இருந்தா பிரயோஜனம் இல்லை, தனியா அக்னி மாத்திரம் இருந்தா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு பஞ்சீகரணம்னு ஒண்ணு. அந்தந்த பூதங்கள் ஒரு பாதி வச்சுண்டு மீதி பூதங்களுடைய 8ல் 1 பங்கை இதுல சேர்த்து இன்னொரு பாதி ஆக்கி ஒவ்வொரு பூதத்துல, இப்ப நாம பார்க்கிற அக்னியில வாயு, ஆகாசம், பூமி எல்லாமே இருந்துருக்கு, மீதி 4 இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பூதமும் 5 பூதங்களையும் அடைக்கினதுதான். அதுல அதிக பாகம் அக்னி, பாதி அக்னி இருக்கிறதுனால அது அக்னின்னு விவகாரம் பண்றோம். அது மாதிரி அதை பிருத்திவின்னு சொல்றோம். எல்லா பூதத்திலையும் எல்லாம் இருந்துருக்கு. இப்படிப்பட்ட சிருஷ்டிக்கு வெஷ்டி சிருஷ்டின்னு பேரு. இப்படிப்பட்ட இந்த வெஷ்டி சிருஷ்டியில பெருமாளே விராட் புருஷனாக சேவை சாய்க்கிறார். அந்த விராட் புருஷனாக சேவை சாய்க்கிச்சு அந்த பூதங்கள் எல்லாமே அவருடைய திருமேனியாக திகழ்கின்றன. அதுல இருக்கிறது எல்லாமே என்பதை நாம சொல்லணும். இப்படி நாம தியானம் பண்ணணும்னுட்டு, இப்படி பெருமாளுடைய திருமேனியாக இருக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் அந்த பெருமாள் விபுவாக எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருந்துருக்க. அந்த ஸ்ரீகௌஸ்துபம்னு ஜீவ அபிமானி தேவதையாக இருந்துருக்கிற மணிவரம், உத்தமமான ரத்ன விசேஷம், அது பெருமாள் திருமார்பில் சாத்தின்றிருக்க. அந்த மணிவரம், அந்த கௌஸ்துபத்தினுடைய ஒரு பிரகாசம் டால் அந்த திருமார்பில் அடிக்கிறது, அது சீவத்சமாக ஆறுதது. ஆகையால பெருமாள் வனமாலைன்றத பெருமாள் தரிச்சுருக்கு. பெருமாள் சாத்தின்றிருக்கிறது அந்த பீதாம்பரம் இருக்கு, அது சந்தோமயமான பீதாம்பரம். வேதங்கள் தான் பெருமாளுக்கு பீதாம்பரமாக ஆகின்றன. அதுல பெருமாளும் பிரம்மசூத்திரம் யஜ்னோபவீத்தம் சாத்தின்றிருக்கிறான். அந்த யஜ்னோபவீத்தம் எது என்று கேட்டா வேற ஒண்ணும் இல்ல, பிரணவம் தான் யஜ்னோபவீத்தமாக இருந்துட்டு இருக்கான். இப்படி மகர குண்டலங்கள்லாம் சமர்ப்பிச்சுட்டு எல்லாமே இருக்கு. பிபக்தி சாங்கியம் யோகஞ்ச தேவோ மகர குண்டலே வாசந்தோமயம் பீதம் பிரம்மசூத்திரம் திரிபுருத்ஸ்வரம். அந்த திரிபுருத்ஸ்வரம்னு சொல்லக்கூடிய பிரணவம் இருந்துருக்க, 3 அக்ஷரங்களோட கூடி இருந்துருக்கிற பிரணவம் தான் அந்த எம்பெருமானுக்கு, விராட் புருஷனுக்கு பிரம்மசூத்திரமாக திகழ்கின்றது. விபக்தி சாங்கியம் யோகஞ்ச தேவா மகர குண்டலே. சாங்கியம் யோகம் என்கிற சஸ்திரங்கள்லாம், அந்த காதுல அணியக்கூடிய சாஸ்திரங்கள்லாம் ஆபரணமாக திகழ்கின்றன.
மௌளிம் பதம் பாரமேஷ்டியம் சர்வலோகா பயங்கரம். எல்லா லோகத்துக்கும் அபயம் அளிக்கின்ற அந்த எம்பெருமானுடைய கிரீட்டம் இருக்கு. அந்த கிரீட்டத்தை பார்த்த உடனேயே தெரியும் எல்லாருக்கும். அதுதான், அதாவது ஆதிராஜ்யம் அதிகம் பவனானாம் சோழிகாமணி சஹசிரமரீசேகன்னு 1000 சூரியனுடைய பிரகாசத்தோடு எம்பெருமானுடைய சிரஸ்துல ஆச்சரியமான ஒரு கிரீட்டத்தை சமர்ப்பிச்சுருக்கேன். அந்த கிரீட்டத்தின் தான் எல்லாருக்கும் ரட்சகமாக இருந்துருக்கு. ஆகையால எல்லாருக்கும் ரட்சகமாக இருந்துருக்கிற அபயப்பிரதானம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கிற அந்த கிரீட்டம், அந்த கிரீட்டத்தை சேவிச்சாலே போறோம், நமக்கு பெருமாள் இருக்கே ரட்சணம் பண்றதுக்கு, நாம ஒன்றும் அநாத இல்லை என்பது நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி நமோ நிபம் நபஸ்தத்வமசி கர்மதமோமயம் காலரூபம் தனுஷாங்கம் ததா கர்மமயே. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தோமானாக்கா அனந்தன் ஆதிசேஷன் அவரும் ஆசனமாக இருக்கிறது, அவருக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது. இப்படி சத்துவகுணமே அவருடைய ஆசனமாக பத்மமாக ஆறுது. இப்படி பெருமாளுக்கு சரீரத்துல இருக்கக்கூடிய பலம், இந்திரிய பலம், இந்த பலங்கள்லாம் சொல்லச்சு. இந்த இப்ப பலத்துல 3 பலம் இருக்கு. சரீரத்துல இருக்கக்கூடிய பலம், இந்திரியத்துல இருக்கக்கூடிய பலம், மனசுல இருக்கக்கூடிய பலம்ன்றது. சரீரத்துல இருக்கக்கூடிய பலம்னா இது தூக்கிறது, இது பண்றது, வைக்கிறதுன்றதெல்லாம் பண்ணக்கூடியது இருக்கு. இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய பலம் நல்ல கண் பார்வை, அந்த சூக்ஷ்மமான காது கேட்கிறது, இதெல்லாம் இந்திரியங்களுக்கு உண்டான பலம். மனசுக்கு உண்டான பலம்னா எந்த சமயத்திலையும் தளர்வு இல்லாமல் நாம் அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் மனசுக்கு உண்டாகக்கூடிய பலம். இப்படி எல்லா பலங்களும் இது எல்லாம் எங்க ஆசிரியச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க எல்லா பெருமாள் தான் ஆசிரியச்சிருக்கு. ஆகையால இந்த எல்லா பலமுமே பெருமாளுக்கு கதையாக இருக்கின்றன. அந்த கதைய பெருமாள் ஆசிரியச்சிருக்கார், விராட் புருஷன் தரிச்சுருக்காராம். ஆகையால இந்த நந்தகம்னு ஒரு கத்தி, அந்த ஆகாச தத்துவம் தான் கத்தியாக இருந்துருக்கு. அந்த கத்திக்கு தெருள் வாழ் மறைவாக ஆங்காரங்கள் சார்கம் சங்காக மனம் திகிரியாக என்னெல்லாம் இதெல்லாம் தான் குரோடீகரணம் பண்ணி சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்துல சாதிச்சிருக்க. இந்த தமோ குணமே கத்தியினுடைய உரையாக திகழ்கிறது. இந்த காலம்தான் சார்கமாக வில்லாக இருந்துருக்கு. இந்த புண்ணிய கர்மங்கள்லாம் அம்பரா தூணியாக இருக்கிறது. இந்திரியங்கள் தான் அம்பாக திகழ்கின்றன. இப்படிப்பட்ட சக்தியோட பெருமாள் விராட் புருஷனாக எழுந்தருள் இருந்திருக்க. மண்டலம் தேவயஜனம் தீட்ச சம்ஸ்கார ஆத்மனஹா பரிச்சரியோ பகவதா ஆத்மனஹா துரிதக்ஷயா. இப்படிப்பட்ட எம்பெருமான நாம மனசுல தியானம் பண்ணிண்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணிண்டு இருந்ததுமானால் நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போயிடும். இதுக்கு மேல வேற எதனா சொல்லணுமான்னா ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆதபத்ரம் து வைகுண்டம் த்விஜா தாமா குதோ பயம் திரிவிருத்வேதஹ சுபர்ணாக்யாம் யஜ்ஞம் வஹதி பூருஷம். ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த இடத்துல சொல்ற. அப்பா இங்க இருக்கிறவாள்லாம் சொல்லுங்க, நீங்க எல்லாருக்கும் ஒரு விஷயங்கோ, அந்த சீவைகுண்டத்துக்கு போனா பயமே கிடையாது. அந்த சீவைகுண்டம் தான் அவருக்கு குடையாக இருந்துருக்கு. ரிக்யஜஸ்தாம ரூபமாகிற வேதம் இருக்க, வேதமாகிற கருடன் அந்த யஜ்ஞ சப்த வாச்சனாக அந்த இருக்கு. யஜ்ஞ சப்தத்தினால யஜ்ஞோவை விஷ்ணு வேதமே சொல்றது. யஜ்ஞம்னு சொன்னா யார சொல்றதுன்னா விஷ்ணுவை தான் சொல்றது, பெருமாளை சொல்றது. அந்த யஜ்ஞ சப்தத்தினால சொல்லப்படும் பொருளாக இருந்திருக்கிற எம்பெருமான கருத்மான் எப்பவும் அவரை தாங்கிட்டு இருந்திருக்க. திருவருத்வேதஹ சுபர்ணாக்யஹ யஜ்ஞம் வஹதி பூருஷம். சுபர்ணன்னு பெயருடைய கருத்மான் அவர் சந்தோமயமாக இருந்திருக்கார். வேதாத்மா விஹகேஸ்வரன்னு சொல்லப்பட்டவர் அவர். யஜ்ஞம் வஹதி பூருஷம், இந்த யஜ்ஞம்னு சொல்றதுனால இருக்கக்கூடிய புருஷன் அந்த பெருமாள் யஜ்ஞோவை விஷ்ணுன்னு சொல்றபடினால சாட்சாத் அந்த எம்பெருமானையே தரிக்கிறார் என்று சொல்றார்.
இப்படிப்பட்ட எம்பெருமானை விட்டு பிரியாதவளாக இருக்கிறவள் யாரு அப்படின்னா அனபாயினி பகவதி ஸ்ரீஹி சாட்சாத் ஆத்மனோஹரேஹி. அந்த பெருமாளை விட்டு ஒரு கணம் கூட பிரியாதவளாக இருக்கிறவள் மகாலட்சுமி. நம்ம மாதிரி இருக்கிறவள்லாம் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணச்சே புருஷகாரம் பண்ணி அவரை நம்மளை ஏற்றுக்கொள்ளும்படியாக பண்ணி அவ ரெண்டு பேருமா இருந்துட்டுதான் நம்மள ரட்சணம் பண்றா. அதையும் சொல்ற. அதே மாதிரி அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற விஸ்வக்சேன பிரபத்திகள்லாம் அவள்லாம் சேனாபதியா விஸ்வக்சேனருக்கு அந்த குமுதாதிகள்லாம் துவாரபாலக்காளாக இருந்துருக்கா. இப்படி எல்லாம் விஸ்தாரமாக சொல்ற. இப்படி சொல்லிட்டு இப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தான் த்விஜர்ஷபஸ ஏவ பிரம்மயோனிஹி ஸ்வயம் த்ருகே ஸ்வமஹிம பரிபூர்ணோ மாயயா ச ஸ்வயைததே ஸ்ருஜதி ஹரதி பஹதீதி ஆக்ஷயா அநாவ்ருதாட்சஹ விவ்ருத இவ நிருக்தஹ தத்வரைஹி ஆத்மலப்யஹ. இப்ப நான் சொன்னேன் விராட் புருஷ ரூபம் சொன்னேன். அந்த விராட் புருஷ ரூபத்துல இருக்கிற எம்பெருமான் தான் இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறே. அவர் தான் ரட்சணம் பண்றே. அவர் தான் சம்ஹாரத்துக்கும் காரணமாக இருந்துருக்கு. அவர் சர்வதற்காக இருந்துருக்கிறவர், எல்லாம் தெரிஞ்சுருக்கவர். இப்படி நான் சொல்லல, பிரம்மஜானமுடைய மகான்கள்லாம் இந்த விஷயத்தை இந்த மாதிரி சொல்லியிருக்கா. ஆகையால அவர் தான் நம்மளால உபாசனம் பண்ண தகுந்தவராக, பூஜிக்க தகுந்தவராக இருந்துருக்க. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சக விஷ்ண விஷபாவனி ரிஷப, அதோட மாத்திரமில்ல ரிஷபத்ருகே ராஜன்ய வம்சதஹ நபவர்க வீர்ய கோவிந்த கோபவனிதா விரஜப்ருத்ய கீத தீர்த்தஸ்ரவஹ ஸ்ரவண மங்கள பாஹி பிருத்யானே. இந்த எம்பெருமானை என்னென்னலாம் சொல்லிண்டு நாம நிச்சயம் ஸ்தோத்திரம் பண்ணணும் சொல்ற. ஹே கிருஷ்ண, அந்த கண்ணனை சொல்றார். கிருஷ்ண சக, கிருஷ்ண சக விஷ்ணி, அந்த அர்ஜுனனுக்கு தோழனாக இருந்திருக்கனே. அந்த விஷ்ணி ரிஷப யாதவ வம்சத்துக்கெல்லாம் சிரேஷ்டனாக இருந்திருக்கனே. அதோடு இல்லாத அவனித்ருக் ராஜன்ய வம்சதக, பூமிக்கு துரோகம் செய்கின்ற அரசங்களின் வம்சமாகிற ஒரு மூங்கில், அந்த மூங்கிலுக்கு அக்னி வம்ச தகன, அந்த வம்சத்தை அந்த வம்சம்னாக்க அதுக்கு ரெண்டு அர்த்தம். வம்சம்னா மூங்கில்னு அர்த்தம். அந்த வம்சத்தை தகனம் பண்றதுன்னா மூங்கில் இது இருக்கு, அது தானா பொண்ணுக்கு ஒண்ணு உராஞ்சிதுன்னாக்க அது அப்படியே பத்திண்டு மொத்தம் இதுவா இல்லாத போயிடும், மூங்கில் புதரே இல்லாத போயிடும். அந்த மாதிரி இப்ப அந்த பூமிக்கு துரோகம் பண்ற அரச வம்சர்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய அக்னி போன்றவராக இருந்திருக்கிறவர். இப்படி எந்த சன்னிவேசத்திலையும் அவருடைய வீரியத்துக்கு குறவே இல்லாதவர். ஹே கோவிந்தா, அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை கோபவனிதா விரஜபிருத்ய, அந்த கோப வனிதர்களுக்கெல்லாம் விரஜபிருத்ய கீத, அந்த கோபஸ்திரீகளினுடைய கூட்டம், நாரதாதிகளான பக்தர்கள், இவர்களாலே கானம் செய்யப்பட்டவராக இருந்திருக்கிறவர். தீர்த்தஸ்ரவஹா சிரவண மங்கள, அப்படிப்பட்ட கீர்த்தியை உடையவர், சிரவணத்தை மங்களமாக உடையவராக இருந்திருக்கிற சிரவண மாத்திரத்தினாலேயே, அந்த திருநாமங்களை கேட்ட மாத்திரத்தினாலேயே மங்களத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்கிறவரே. அப்படி இருந்திருக்கிறவர் பாகி பர்த்தியானு, உம்முடைய அடியார்களை நீர் அனுகிரகம் பண்ணணும்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னா போறோம். எய்தங்கல்ய உத்தாய மகாபுருஷ லட்சணம் தச்சித்தா பிரயதோ பூத்வா பிரம்மவேத குஹாதசயம். இப்படி காத்தால தூங்கி எழுந்த உடனே இந்த ஸ்லோகத்தை யார் அனுசந்தானம் பண்றாளோ, இப்படி மகாபுருஷ லட்சணத்தோடு எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான விஷயமான இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்றாளோ, அவளுடைய ஹிருதய குகையில அந்த எம்பெருமானை பிரகாசிப்பேறான். இதை காட்டிலும் வேற என்ன வேணும்? இப்படி இந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் நிச்சயம் அனுசந்தானம் பண்றதுன்றது
பரம பாவனம், நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்றது சுவாமியே சாதிக்கிறார், அங்க மகர்ஷியை சாதிக்கிற ஒரு விஷயம். இதுக்கப்புறமா இந்த அத்தியாயத்துல வரைச்சே இந்த வருஷத்துல வரைச்சு 12 மாசங்கள், அந்த 12 மாசங்கள்லயும் சூரியனுக்கு வரைச்சே 12 மாசத்துக்கும் அந்த ஒவ்வொரு மாசத்துக்கும் சூரியன், கந்தர்வன், யக்ஷன், அப்சரசு, இப்படி நாகன், ரிஷி, ராட்சசன்னு 12 விதமா இருந்துருக்கா. இத பத்தி விஸ்தாரமா அந்த 12 மாசத்துக்கும் இருக்கிறத பத்தி சொல்ற. அதுக்கப்புறமா சூரிய மண்டல அந்தர்வர்த்தியாக இருந்துருக்கிற எம்பெருமான நாம நிச்சயம் தியானம் பண்ணணும், காயத்ரிய சொல்லி தியானம் பண்ணோம் என்பதை சொல்ற. பகஸ்பூர்ஜோரிஷ்டநேமிஹி ஊர்ண ஆயுஷ்ட பஞ்சமஹ கர்கோடகஹ பூர்வசித்திஹி புஷ்யமாசம் நயத்யமி. இப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொருத்தராக இருந்துருக்கான்றத சொல்லிட்டு கடைசியில ஏதா பகவதோ விஷ்ணோஹ ஆதித்யஸ்ய விபூதயஹ ஸ்மரதாம் சந்த்யயோஹோ ரிணாம் ஹரந்தி அஹோ தினே தினே ஹரத்யஹோ தினே. இவாளுடைய பாபங்கள் நித்தியம் சந்தியா காலத்துல, காத்தால, சாயங்காலம், மத்தியானம், இந்த 3 காலங்கள்ல 2 சந்தியா காலங்கள்லயும் ஆத்தியானிக காலத்திலையும் இந்த சூரிய மண்டல அந்தர்வர்த்தியாக எம்பெருமான தியானம் பண்ணினோமானாக்க ஒவ்வொரு வேளையும் நாம் செய்த பாபங்களை எல்லாம் அந்த எம்பெருமான் போக்கடிச்சுடுறே. ஆகையால இந்த மாதிரி எம்பெருமான நாம தியானம் பண்ணணும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை என்பதை சொல்ற. அந்த தியோயோன பிரச்சோதயாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த காயத்ரியினுடைய பொருள் இதனால சூச்சிக்கப்படுகிறது. அதாவது ஆதித்ய ரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவனுடைய விபூதிகளை யார் பிரதிதினமும் இந்த சந்தியா காலங்கள்ல ஸ்மரிக்கின்றாளோ, பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹா பிரச்சோதயாத்து என்றெல்லாம் இப்படி பற்றவாளுக்கு வரைச்சு பெருமாள் இம்மையிலையும் மறுமையிலையும் நல்ல புத்தியை கொடுத்து அந்த ஸ்ரீவைகுண்ட பிராப்தியை ஏற்படுத்தி கொடுத்து சதா அந்த பகவத் அனுபவத்தையும் ஏற்படுத்துகிறார் என்று இதை உபசம்ஹாரம் பண்ற. இப்படி விராட் புருஷனை வர்ணிக்கிற, விராட் புருஷனுடைய ஸ்வரூபத்தை சொல்ற ஒரு முறையில நமக்கும் உபதேசம் பண்ற. நாம நித்தியம் காத்தால எழுந்த உடனே நிர்மலமான மனசோட எம்பெருமானுடைய திருநாமங்களை உச்சாரணம் பண்ணணும் என்பது. சந்தியாவந்தனாதிகள் பண்ணுவதற்கு தகுதி படைத்தவர்கள் 3 காலத்திலையும் சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்படி சந்தியாவந்தனம் பண்ணச்சே சூரிய மண்டல அந்தர்வர்த்தியாக இருந்துருக்கிற அந்த எம்பெருமான தியானம் பண்ணினோம்னா நமக்கு பிரம்மஜானம் உள்பட சமஸ்த க்ஷேமங்களும் நமக்கு ஏற்பட்டு நமக்கு அந்த பகவத் அனுபவம் சம்பூர்ணமாக கிடைக்கும். இதுவே தான் இந்த லோகத்திலையும் இன்னும் பரலோகத்துல நமக்கு வரக்கூடிய மறுமையிலையும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, க்ஷேமத்தை கொடுப்பதுன்னு உபசம்ஹாரம் பண்ற. ஆகையால தூங்கி எழுந்த உடனே பகவன் நாமோச்சாரணம் பண்ணணும். இந்த சந்தியாவந்தனம் பண்றதுக்கு யோகியத்தை உடையவர்கள் எந்த சமயத்திலையும் சந்தியாவந்தனம் பண்றத தவறக்கூடாது, சந்தியாவந்தனத்தை அவசியம் பண்ணணும்னு சொல்றேன். எப்படி இந்த சந்தியாவந்தனத்தை பண்ணி நாம சூரிய மண்டல அந்தர்வர்த்தியாக இருக்கின்ற எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.